நமது நிதியமைச்சர் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? தீபாவளிக்கு பரிசு கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆக 28% இருக்கிறதை 18% கொண்டு வர வேண்டும். 12% இருக்கிற வரியை எடுத்து விட வேண்டும். 12% இருக்கிற 90% இலக்குகளை நாம் 5% கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு மக்கள் மீது அக்கறை கொண்ட மாபெரும் தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு உறுதுணையாக இருந்து அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் நமது குடும்பத்தின் மூத்த சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற விழா. அம்மாவிடம் ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தார்கள். ஆக பேரியன் நைட்ரேட் அந்த கிராக்கர் செய்யும்போது பேரியன் நைட்ரேட்டுடைய அளவு குறைக்க வேண்டும் என்று அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பிறகு ஜாயிண்ட் கிராக்கர்ஸுக்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நிச்சயமாக கரிசனையோடு பரிசீலிப்பார்கள். இன்னொன்று மதுரையிலிருந்து கூட ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆக அலுமினியம் வாங்கி அதை பாத்திரமாக செய்து கொடுக்கும்போது அதிலே எங்களுக்கு வாங்கும்போது 5% கொடுக்கும்போது 18% இருக்கிறது, இன்புட் எடுக்க முடியல என்று சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் நான் அம்மாட்ட நேரடியாக கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அதாவது வெட்டிங் கார்ட்ஸ்லாம் எண்ட் யூசர்ஸுக்கு 18% போடுகிறார்கள் கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது என்று கூட சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மக்களிடம் சொல்லி அம்மா அவர்களை செய்தார்கள் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன்.